பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த நேரத்திலிருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுதல் அப்போதையெல்லாம் கூட கொடுக்கப்பட்டோம். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் யாரும் வராதுறாங்க. அப்பொழுது ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யாராவதுனா இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த நேரத்தில் நம்ம தேவனை நம்ம தொழுது கொண்ட வாரத்தின் முதல் நாள் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளும்படி மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறிவான நேரத்தில் ஜபிக்கும்படி சகோதரன் வில்சன் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் எழுந்து என்று ஜெபிப்போம். நம்ம வாரத்தின் முதலாவது நாள் உற்சாகத்தோடும் மன ரம்யத்தோடும் முழு பலத்தோடும் நம் தேவனை தொழுது கொள்வோம். நம்மளுக்கு 6 நாள் கொடுத்துருக்கிற தேவன் 6 நாள் நம்ம சொந்த வேலையில் இருந்து 7வது நாள் வாரத்தின் முதலாவது நாளில் நம்ம அவரை உற்சாகத்தோடு தொழுது கொள்கையாக நம்பிக்கிறோம். நம்ம இப்போது ஜெபித்து நாம் தொழுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த அருமையான வாரத்தின் முதலாவது நாள் எங்களை காண செய்கிறேன். பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். போன வாரம் இருந்த ஜனங்கள் எல்லோரையும் நாங்கள் காண நீர் கிருபை செய்தீர். உங்களுடைய கண்களில் தெய்வம் கிடைத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஒன்றாக கூடி உம்மை துதித்து ஆராதித்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய மகத்துவத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு தயவு காட்டுங்க. இதோ வர தடைப்பட்டிருந்த ஒவ்வொருத்தரும் கரத்தை ஒப்பு கொடுத்தோம். எல்லோரும் நேரத்துக்கு உண்மை தொழுது கொண்டு உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும்படியாக உண்மை கனப்படுத்தும்படியாக இதை கூடியவரை செய்யும் பிதாவே. இப்படியாக அந்த எல்லோரையும் சிறு பிள்ளைகளும் பெரியோர்களும் எல்லோரும் கரத்தை ஒப்பு கொடுத்தும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை நாங்கள் உற்சாகத்துடன் உங்களுடைய சமூகத்தில் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இதோ நடக்கப்படுறதான ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, பாடல்கள், காணிக்கை பகுதி, பந்தி பகுதி எல்லோரும் கருத்தை ஒப்புக்கொடுகிறோம் பின்னாலே. இதோ நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்யுங்க. இதோ அன்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஜெபித்த சகோதரர்களுக்காக கிறிஸ்தன் சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் தேவனுடைய பாடலை பாட சகோதரர் ஜான் டூதர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாடலின் 26 தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் ஏறெடுப்போம். எந்த உள்ளம் புது கவியாலே. சரி. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கு தேவனை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுன பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுன பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதம்
சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தன் தஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் என் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். களிப்போடு வினைத்தம்மை சேர்ந்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு வினைத்தம்மை சேர்ந்திட என் கர்த்தரே வருவாரே. அவரோடு நாமும் வருகையை நோக்கி அனுதினம் காத்திருப்பேன். அவரோடு நாமும் வருகையை நோக்கி அனுதினம் காத்திருப்பேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் இயேசுவின் நாமத்தில் பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய தேவனை போற்றிடுவேன். அடுத்ததாக இன்னொரு பாடலை தேவனை மகிமைப்படுத்தி நம்ம இந்த பாடலை ஏறெடுப்போம். பாடலின் 33 சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை நாம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கே பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கே பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தடைந்தேன்.
தப்பி நான் திரிந்தேன். பாவ பரியதை சுமந்தடைந்தேன். இயேசு அன்பு கூறவே அழைத்தது என்னையே. இயேசு அன்பு கூறவே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த வல்ல இயேசு என்ற மீட்பரானாரே. அந்த வல்ல இயேசு என்ற மீட்பரானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேன். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேன். எந்த இன்ப தேவனோடு என்றும் வாழுவேன். எந்த இன்ப தேவனோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கில் பொங்குதே. தொடர்ந்து வழிநடத்தும்படி ராஜன் பதரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடலை பாடின சகோதரருக்காக வாழ்த்துக்கிறோம். இந்த நேரத்தில் அறிவான சகோதரர் ஜான் பிரதர் வந்தபடி வேத வாசிப்பை வாசிக்கபடி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ಇಂದು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಕೃತಜ್ಞತಾಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಇಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡ ವಾಕ್ಯವು ಎಫೆಸಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 19ರಿಂದ 21ವರೆಗೆ ಓದೋಣ. ಬುದ್ಧಿಗಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ದೇವರ ಸಂಪೂರ್ಣತೆಯ ಮಟ್ಟಿಗೂ ಪರಿಪೂರ್ಣರಾಗುವ ಹಾಗೆ ದೇವರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಲಿ ಎಂದು ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವ ತನ್ನ ಈ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅತ್ಯಧಿಕವಾದುದನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾದ ದೇವರಿಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಯೇಸುವಿನಲ್ಲಿಯೂ ತಲತಲಾಂತರಕ್ಕೂ ಯುಗಯುಗಾಂತರಕ್ಕೂ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. ಆಮೆನ್. சகோதரர்களுக்காக கிறிஸ்து சபை மூலியமாய் வாழ்த்துகிறோம். இப்பொழுது ஜபிக்கும்படி எல்லாரும் எழுதி ஜபிப்போம். நீங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா இதுவரையான காலை பொழுதுக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, வாரத்தில் முதல் நாள் தகப்பனே உண்மை தொழுந்து கொள்ள நாங்கள் எல்லோரும் வந்திருக்க தகப்பனே. தகப்பனே, நீங்க எங்களை வழிநடத்தும்படி தகப்பனே உங்களுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி
எங்கள் பாவத்துக்காக சிலுவையில் மறுத்து நீங்கள் 3ஆம் நாள் உயிர்ப்பித்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே, தாயின் கருவிலிருந்து எங்களை பேருட்டு அழித்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. இந்த தகப்பனே, நீங்கள் தகப்பனே பேசும் தகப்பனே, இது ஒரு தீர்க்கதரிசி மூலியமா நீங்க தகப்பனே பேசியிருக்கிறீங்க தகப்பனே. தகப்பனே பார்க்க சொல்ல தகப்பனே தாவீது மூலமா பேசியிருக்கிறீங்க தகப்பனே. தகப்பனே எலியா மூலியமா பேசியிருக்கீங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா பேசியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த நேரத்துல தகப்பனே இந்த மெசேஜ் கொடுக்கிற சகோதரரோடு ஜோசப் பிரதரோடு நீங்க பேசும் தகப்பனே. உங்க வார்த்தை அவர் மூலியமா நீங்க வெளிப்படுத்தும்படி தகப்பனே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். தேவனுடைய அன்பான பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துறது ஒவ்வொரு நாளிலும் நம்ம நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் நம்ம ஒரு தடவை வாசிக்க கேட்போம். அறிவிக்கப்பட்டது அந்த அன்பை அறிந்து கொள்ளவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடனே ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர்களாய் அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. ஆமென். தேவன் எப்படியாப்பட்ட வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. முதலாவது அங்க என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்போ செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கங்க ஒரு உவமையை சொல்வார், ஜனங்க புரிஞ்சிக்கணும்னு. அப்ப அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு கதை இது. ஒரு மனிதன் ஒரு 30 நாளா சாப்பிடாம இருந்தான். எவ்வளோ? 30 நாள் சாப்பிடாம இருந்தான். ரொம்ப அதிகமான கஷ்டத்திலையும் நடுக்க முடியல, அவனால எழுந்திரிச்சு கூட நடுக்க முடியல. தாவி தாவி எங்கன்னா உணவு கிடைக்குதான்னு ஒரு அலைந்து திரிந்து இருந்தான். அப்போ முன்னாடி ஒரு மனிதன் வரார். வந்து என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் 1 மாசமா சாப்பாடே சாப்பிடல, உணவே உட்கொள்ளல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சக்தியே இல்லை அப்படின்னு அந்த ஐயா கிட்ட சொல்றாரு. சொல்லதும் அந்த ஐயா என்ன பண்றாருன்னா ஒரு டோக்கன் தர்றாரு. இப்போ அவனுக்கு பசியா இருக்குது, இந்த டோக்கன் உனக்கு தரேன், நீ அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்க, உணவு வாங்கிக்கன்ற. இப்போ அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படும். ஐயோ எனக்கு உணவு கிடைக்க போகுதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கய்யா இருக்குதுன்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டக்குன்னு தூக்கி போட்டுடுச்சு. என்னப்பா இங்க கால் எடுத்து வைக்கவே எனக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை காலில், இவர் 10 கிலோமீட்டர் இருக்குதுன்றாரு அப்படின்னா, இப்போ உனக்கு உணவு வேணும்னா இந்த இடத்துக்கு போ, கிடைக்குது அப்படின்னு. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் அவருக்கு சந்தோஷம். சரி போன உணவு கிடைக்குதுன்னு. அவர் கூட ஒரு 6-7 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க கூட என்ன இருந்தாங்க, பசியா இருந்தாங்க. அவங்க கூட ஒரு 6-7 பேர் பசியா இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் சரி உணவு கிடைக்குதுன்னு அவர் கூட சேர்ந்து போறாங்க. போகும்போது ரொம்ப கஷ்டமா போறாங்க, நடக்க முடியல அவங்களுக்கு, அவ்வளோ சுஸ்து, அவ்வளோ டயர்டு, அழுதுனே போறாங்க. போகும்போது
உணவு இல்லைன்னு கத்தின்னு போறாங்க. போய் அந்த இடத்துல சேர்ந்தோம், ஓரளவுக்கு சந்தோஷம். ஒரு 3 நாள் 4 நாள் பிரயாணம் பண்றாங்க அந்த உணவுக்கோசரம். பண்ணி அங்க போய் பார்த்தோம், இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அங்க ஒரு 5 கை சாப்பாடு தான் இருக்கு. 6-7 பேர் இருக்கிறாங்க, என்ன பத்தங்க. அப்போ அந்த ஐயாவை என்ன நினைக்குவாங்க அவங்க, ஐயோ என்னப்பா நமக்கு டோக்கன் கொடுத்து அனுப்பிச்சாரு, நாமளே இவ்வளோ கஷ்டத்துலயும் இவ்வளோ பசிலையும் இவ்வளோ தண்ணி தாகத்திலையும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா இங்க வந்து ஒரு 5 கை தான் இருக்கு சாப்பாடு. அந்த அந்த ஐயா மேல அவ்வளோ கோபம் எல்லாருக்கும். சரி, கிடைச்சதை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்களால பசி என்ன பார்த்தாங்க, 5 கை சாப்பாடு 7 பேருக்கு என்ன பார்த்தோம். அப்ப சாப்பிட்டு திரும்பி அந்த 7 பேரும் உட்காடுறாங்க. சரி, 7 பேர்ல அந்த ஒருத்தர் வண்டி சொல்றாரு, நம்ம திரும்பி அவர்கிட்ட போலாம். எல்லாரும் திட்டுறாங்க, இவருக்கும் கோபம் தான், என்னத்துக்கு போலான்னு அப்புறம் தான் தெரியுது. சரி, நம்ம திரும்பி போலாம், எதுக்குன்னா அவர் இவ்வளவு நம்மள ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க, அவர் நம்மள ஏமாத்திட்டாரு. சரி, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வருதுல இந்த 5 பேர் 6 பேர் நண்பர்கள் இருந்தாங்க, வருதுல. ஐயா போயா யாரையா திரும்பி அங்க போவாங்க, திரும்பி 10 கிலோமீட்டர் போகணும். புரிஞ்சுதுங்களா? அங்கிருந்து 10 கிலோமீட்டர் 3 நாள்ல வந்து அந்த ஒரு 1/2 கை சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி இங்கேருந்து அவருக்கு 10 கிலோமீட்டர் போன அவரை பார்க்கணும்னா. அப்போ இந்த ஒரே ஒரு மனிதர் யோசிச்சாராம், நம்ம 1 மாசமா உணவு இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம், அவர் ஏன் நமக்கு கொடுக்கணும் அந்த சாப்பாட யோசிக்கிறாரு. ஏன் நமக்கு அந்த உணவை கொடுக்கணும்? இப்ப யோசிச்சுட்டு இனிமேலும் நம்ம இங்க இருந்தா அந்த 1/2 கை சாப்பாடு கூட நம்மளுக்கு என்ன ஆகாது, கிடைக்காதுன்னு அந்த 10 கிலோமீட்டர் திரும்பி நடந்து போறாரு. ஒரு 3-4 நாள் ஆகும். போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாரு, ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா நீங்க எனக்கு 1 மாசமா யாருமே உணவு தரல, நீங்க 1/2 கை சாப்பாடுனாலும் கொடுத்தீங்களா, எனக்கு அதுவே பெரிய விஷயம் அப்படின்றாரு. அப்ப அந்த ஐயா சொல்றாரு, உங்க கூட வந்தவங்களா எங்கப்பா? இல்ல அவங்க எல்லாம் வரல ஐயா, போயிட்டாங்க. அப்படியா? அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. இந்த உவமை இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். போது குஷ்டரோகியம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிரே வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரனுக்கு உங்களை காண்பித்து என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியம் அடைந்த கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் அருகே முன்பாக விழுந்து அவரை சோத்திரம் பண்ணி செய்து அவர் சமரியாவில் இருந்தார். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றார். இப்ப என்ன கேக்குறாங்க புரிஞ்சுதுங்களா? உவமை எப்படி இருந்துச்சுன்னு. அந்த 10 பேரு இன்னைக்கு நாம சில விஷயங்கள்ல கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நமக்கு பெரிய வாழ்க்கை வேணும் அப்படின்னும் போது சில கஷ்டங்கள் வருது. இப்போ சம்பளம் வாங்குறேன்னா கஷ்டப்பட்டு அந்த 30 நாள் வேலை செய்யணும் இல்லைங்களா? வேலை செஞ்சாதான் 1ஆம் தேதி என்ன வாங்குறோம், சம்பளம் வாங்குறோம். ஆனா சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, உலகத்துல கஷ்டப்படாம எனக்கு என்ன பண்ணிடணும், எல்லாமே கிடைச்சிடணும். சரி, சுகன் பலன் அளிக்கிறார் தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல வல்லமையை தராரு. நம்ம திரும்பி தேவனுக்கு என்ன செய்யறோம்? நம்மள படிச்ச
அந்த தேவனுக்கு நான் என்ன செய்யறேன்? இங்க பாருங்க என்ன இருக்கு, அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்றார்கள். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க உடம்பு முழுதான் குஷ்டம்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க யாரையும் சேர்க்க மாட்டாங்க, தீட்டா பார்ப்பாங்க, அவங்கள தூரம் தள்ளி வைக்கிறாங்க, அவங்களுக்கு சோறு கிடைக்காது, வாழ்ற வாழ்க்கை இல்ல, ஒரு குடும்பம் இல்ல, நிலையான வீடு இருக்காது, ரோட்ல உட்காரணும், வெயிலும் புயலும் காத்தும் மழையும் எது அடிச்சாலும் அவங்க அந்த இடத்துலதான் இருக்கணும். ஒரு நிலையான வாழ்க்கை இல்ல, எதுவுமே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னும் போது இயேசு நம்ம இடத்துல வரார். வந்து அவர் என்ன பண்றாரு பாருங்க, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்களை 17வது வசனம் பார்த்து 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க? அந்த 10 பேருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுச்சு, அவங்க நல்ல ஒரு குடும்பமா வாழ ஆசீர்வதிச்சிட்டாரு, அவங்க நல்ல ஒரு வீட்டுல இருக்க ஆசீர்வதிச்சிட்டாரு, கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிட ஆசீர்வதிச்சிட்டாரு, அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏன்னா குஷ்டம் போச்சுன்னா அவங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்ப அந்த 10 பேர்ல ஒரே ஒரு நபர் தான் வராரு. அப்போ பாருங்க, கிறிஸ்துவின் சபையில எத்தனை பேரு இப்படி விசுவாசம் உள்ளவரா இருக்கும். குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதனே மனம் மாறி அவனுக்கு குணமானதான் அவன் தேவன் இடத்துல வந்து சேர்றான். ஏன்னா அது ஆசீர்வாதம் எவ்வளவு பேருக்கு? 10 பேருக்கு தான் ஆசீர்வாதம். ஆனா அதுல ஒரே ஒருத்தர் தான் திரும்பி பார்க்கிறாரு. எவ்வளவு பெரிய அவங்களுடைய அறியாம பாருங்க. ஆனா இது ஒருத்தர் யோசிச்சு பாரு இல்லைங்களா, நமக்கு இவ்வளவு குணப்படுத்தின, இவ்வளவு குஷ்டத்தை நம்மள குணப்படுத்தின தேவன்கிட்ட தான் நான் போனோம், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கின்ற அவரு தான் அப்படின்னு அவன் திரும்பி வரான் பாருங்க. அதுதான் தேவனுக்கு மிக பிடிக்கிற ஒரு விஷயம். அந்த அத்தனை ஒரு 7-8 பேர் உணவுக்காக போய் அது கிடைச்சி கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நன்றியை செலுத்தாம போறாங்க பாருங்க. அந்த ஒரே ஒருத்தர் அந்த 3-4 கிலோ 4 ஆனாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு போய் நன்றியை சொல்லணும். ஏன் அவன் யோசிச்சது ஒண்ணு, எனக்கு செய்யறதுக்கு அவர்கிட்ட தான் இருக்கு, என் வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு யாருகிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான். எனக்கு அடுத்த வேளை உணவை கொடுக்கறது யார் கையில இருக்கு? அவர்கிட்ட தான். அதனால அவன் 10 பேர்ல ஒரே ஒருத்தர் திரும்பி வர. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும். உலகத்தின் சில பிரச்சனைகள் தான். நம்ம நல்ல மனிதர்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், ஞானத்தோடு இருக்கிறோம், ஆனாலும் நம்ம அந்த தேவனுக்கு, இப்படியாப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த அந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னா குஷ்ட ரோகம் பிடித்த அவனே தேவனிடத்துல வரணும் போது நல்ல வாழ்க்கையை கொடுத்த நாம வருவதற்கு ஏன் தயங்குறோம்? இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போமா? ஏன்னா இன்னைக்கு நல்லவங்களை பத்தி நம்ம பார்க்கறதுல இந்த நோய்கள் இருக்கிற மனிதர்களை தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன சொல்றாரு? தேவன் மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியன் ஒழிய மற்ற ஒருவரும் திரும்ப வர காணும் என்று சொல்லி, அங்க தேவனை மகிமைப்படுத்துக்கு அந்த அந்நியர்கள்ல அந்த 9 பேரும் வரலன்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? கவலைப்படுறாரு. நான் உனக்கு செஞ்ச நன்மைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கிறியா? நீ வாழும்போது சிறு வயதுல இருந்து எப்படி இருந்தாய்? உன் வாழ்க்கைய நன்மையா மாற்றின அந்த தேவனுக்கு நன்றி சொல்ல உனக்கு மனதில்லையா அப்படின்னு அந்த 9 பேரை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய அந்நிய ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவன் ஆசீர்வதிச்ச வாழ்க்கைய, தேவன் கொடுத்த அந்த நன்மையான ஈவ அவங்க மறந்துட்டு தேவனுக்கு நன்றி சொல்லாம, இன்னும் எனக்கு கிடைக்கலையே, இன்னும் எனக்கு வேணுமே, நான் அவரை விட்டுட்டு உலகத்தை தேடி போறேன்னா எதுவுமே கிடைக்காது. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்குவோம் பாருங்க. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம்
2வது வசனம். ஒரு மனிதனுடைய ஆ, சரீரத்தின் மேல் சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது ஆ, ஆ, அசராவது வெள்ளை படராவது ஆ, ஆ, அவன் ஆசாரனுடைய ஆ, ஆரோனிடத்திலும் ஆ, ஆசாரனாகிய அவன் குமாரனால் ம், ஒருவனிடத்தில் ஆ, கொண்டு வரப்படுவான். இப்போ குஷ்டரோகி ஆகிய ஒரு மனிதன் அவன் குஷ்டமா இருக்கிறான்னா யார்கிட்ட வரணும்னு பழி ஏற்பாடு சொல்லுது? ஆசாரியர் இடத்தில் போகணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாவம் என்ற குஷ்டம் இருக்கு. பாவத்தை விட்டு விலகி வர அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தனா அவர் அங்க சொல்றாரு, ஆரோனிடத்திலும் ஆசாரணியாகிய அவன் குமாரனில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்படுவான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் என்ற குஷ்டம் இருக்கும் போது, அந்த குஷ்டத்துல நம்ம வாழும் போது நம்ம தேவனை மறந்து விட்டு தான் வாழணும். இங்க என்ன பண்றாங்க? சத்தியமாகிய கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் என்று சொன்ன கிறிஸ்துவிடத்துல நம்மளுடைய பாவமாகிய குஷ்டத்தை நீக்கணும்னா, அவர் மூலியமாக தேவனிடத்துல செல்லணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இந்த வேத வார்த்தைகளின்படி வாழ்வது. இந்த வாழ்க்கை இல்லைன்னா வேற வாழ்க்கை நமக்கு இல்ல. ஏன்னா யோபுவும் பாருங்க எப்படியாப்பட்டவரா இருந்தாரு. 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாட்டுல யோபு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியிலே விட்டு புறப்பட்டு போய் உள்கால தொடங்கி அவன் உச்சி தலை மட்டும் கொடிய பற்களைதான் அவனை வாஞ்சித்தான். இப்ப என்ன பண்றாருன்னா, பிசாசானவன் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய படக்கலால் அவனை பாதித்தான். இன்னைக்கு பாதித்திருக்கு நம்மளுடைய உடம்புல காயில உண்டாக்குறது சாத்தான்னு தான் சொல்றோம். ஏன்னா அவனுக்கு இடம் கொடுக்கிறது யாருன்னா நம்ம தான். நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு விலகி வரும்போது அந்த 10 பேர்ல 9 பேர் தேவனை விட்டு விலகி போறாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு காரணம் யாரு? நாம தான். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்ப நம்ம இடத்துல எதுவுமே வராதுங்க. ஆனா இங்க யோபு கிட்ட இவ்வளவு நீதியா இருந்தாலும் சாத்தான் என்ன பண்றான்? சோதிக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறான். அப்போ என்ன அவரு சொல்லணும்? அவருடைய பதில் என்ன? என்னுடைய பதில் என்னதான் இருக்கும்? நான் அப்படி என்ன தேவன் எனக்கு குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுத்தா நான் தேவன் இடத்துல என்ன சொல்லுவேன்? வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதிக்கு கீழ்ப்படிதல் பார்க்கிலும் சர்வங்கந்த அகத பலிகளையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை மட்டும் ஆட்டு கடாக்களை பார்க்கிலும் நினைத்ததை பார்க்கிலும் செவி கொடுப்பது உத்தமம். இப்போ கீழ்ப்படிதல தேவன் சொல்றார். யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தை? சாமுவேல் என்ன சொல்றாரு? நீ காணிக்க போட்டியா? நீ ஏதாவது நன்மை செய்தியா? உலகத்துல நீ போய் எப்படி சந்தோஷமா இருந்தியா? இல்ல தேவன் இடத்துல ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டியா? அந்த விஷயம் அடுத்தது. முதல் கீழ்ப்படிஞ்சியா? யோபு என்ன பண்ணாருங்க? அவர் வாழ்க்கையில
கீழ்ப்படிஞ்சார். நான் ஒரு பாவத்தையும் அறியாதவன் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் தேவன் சொன்னதை அவர் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார். அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பண்ற கஷ்டங்களையும் நான் பண்ற வேதனைகளையும் யாருக்கு கீழ்ப்படியது? பாருங்க, அந்த கீழ்ப்படினதுனால அந்த ஒரே ஒரு மனிதனுக்கு வந்த ஆசீர்வாதம் எப்படி இருந்தது பாருங்க. 19வது வசனம் வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவரு கீழ்ப்படிந்தாரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவரை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ என்ன சொல்றாங்க? விசுவாசித்தால் நீ யாரா இருக்கிற? ரட்சிக்கப்பட்டவரா இருக்கிற. அந்த குஷ்டரோகி என்னை குணமாக்குனவர் அவர் இடத்துல போனா எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று விசுவாசித்தான். அவர் ரட்சிக்கப்பட்டான். பழைய ஏற்பாடுல மனித குஷ்டரோகமா இருந்தா ஆசாரியன் இடத்தில் போனார். அதை காட்டின பிறகு தேவன் அவரை குணப்படுத்துவார். அப்போ யோபு என்ன பண்ணாருங்க? பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டார். அதனால அவர் என்ன பண்ணாருங்க? ரட்சிக்கப்பட்டார். அப்ப இயேசு சொல்றார், நீயும் அப்படி இருக்கிறியா? உன் வாழ்க்கை அப்படி இருக்குதா? நீ பாவத்துல இருக்கிறியா? கஷ்டத்துல இருக்கிறியா? நோயில இருக்கிறியா? முதல் நீ தேவன்கிட்ட ஓடு. அவங்க பாருங்க, ஓடுனாங்க, தேடுனாங்க, அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. நாம ஓடணும். வேற அதுதான் சொல்ற. அவரை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ முதல் தேவனிடத்துல விசுவாசமாயிரு, அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அப்ப நீ என்ன பண்ணுவ? ரட்சிக்கப்படுவ, ஆசீர்வதிக்கப்படுவ. நிச்சயம் நித்திய ஜீவன் இருக்கும். அததான் இங்க உணர்த்தி சொல்றாரு. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ நம்ம தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு இயேசு கிறிஸ்து போறார். ஒரு கிருத்தியா போறார் பாருங்க. இயேசுவை கண்டு முகம் குப்புறமாய் விழுந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இப்ப அவரால முடியும்னு நான் என்ன பண்ணுங்க? விசுவாசிக்கணும் இல்லையா? என்னை ஆசீர்வதிக்குவார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்வார், என்னை உலகத்தின் நரகத்திலிருந்து விடுதலை செய்வார். அப்போ இயேசு கிறிஸ்து வராருன்னு வச்சுக்கோங்க. வேத வசனத்தின் மூலியமா என் இருதயத்துல வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணோம்? முன்னாடி ஒரு கால் எடுத்து வச்சு அவர்கிட்ட போறோம் இல்லைங்களா? பின்னால ஒரு பட்டணத்தில் இருக்கிற குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முதல் அவன் என்ன பண்றாங்க? இயேசுவை பார்க்கிறான். முகம் குப்புறம் விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. நான் போய் கேட்கணும்பா. ஏன்னா என்னுடைய பாவத்தை கழுவுனதான் ஆசீர்வாதம். பாவத்தை வச்சுட்டே இருக்கு நான் போய் கேட்டேன், எங்க ஆசீர்வாதம்? நிறைய பேர் உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு வேண்டதுல கூட அநேகர் எப்படி இருக்கிறாங்க? அதிகால ஜெபை வேண்டதுல கூட நம்ம மறந்துடுறோம். காலையில எழுந்திரிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம், இல்ல ஒரு இடத்துக்கு போறோம்னாலும் ஜெபிக்கிறத மறந்துடுறோம். சாயங்காலத்துல குடும்ப ஜெபம் அதை மறந்துடுறோம். நைட்டு தூங்கும் போதும் ஒரு ஜெபம் ஜெபிக்கணும், அதை மறந்துடுறோம். ஏன் இதை மறந்துடுறோம்னா உலகத்தின் கவலைகள், உலகத்தின் வாழ்க்கைகள் அப்படி என்ன பண்ணிருது? நம்மள அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடும். அப்ப அவருக்கு எங்க சித்தமா இருக்கும்? இப்ப
இப்படியாப்பட்ட காரியங்களை செய்யும் போதுதான் தேவன் அவரை சுத்தமாக்குறதுக்கு முழு மனதா இருக்கிறாரு. பாருங்க, அவரு சுத்தமாகிறாரு. இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். கன்னடத்துல கூட மாயக்காரராகிய பரிசேயரே மயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ ஐயோ, நீங்கள் ಅಯ್ಯೋ ಕಪಟಿಗಳಾದ ಶಾಸ್ತ್ರಿಗಳೇ ಪರಿಸೇಯರೇ ನೀವು ಪುದೀನ ಮರುಗ ಪತ್ರೆ ಸಬಿಗೆ ಸೊಪ್ಪು ಜೀರಿಗೆಗಳಲ್ಲಿ ದಶಭಾಗವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಿ. ಸರಿ, ಆದರೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದುದನ್ನು ಅಂದರೆ ನ್ಯಾಯವನ್ನು, ಕರುಣೆಯನ್ನು, ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿರಿ. ಅವುಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು, ಅವುಗಳನ್ನು ಬಿಡಬಾರದು. என்ன சொல்றாரு அவருங்க? நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. என் வேலை மேல யாருன்னா ஒருத்தர் திட்டா போதும், மிக வைராக்கியமா இருப்பாங்க. எப்ப பழி வாங்குற நேரம் வரணும்னு என்ன பண்ணுவான், காத்துனே இருப்போம். அவன் ஒருவேளை அவன் சருங்கி வீழ்ந்துட்டானா, இல்ல யாருன்னா அவங்கள திட்டானா, மனசுல எப்படி இருக்கும்? பா, நல்ல வேலைப்பா, நம்மள திட்டுனாங்க, இவனை திட்டு வாங்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படிதானே நினைக்கணும். நிறைய பேர் மனசு அப்படிதான் இருக்கும். நீங்க யாருன்னா ஒரு ரோட்ல நம்மள திட்டிட்டு வண்டியில முன்னாடி போயிட்டான், அவன் போகும்போது எதுனா ஆயிடும்னு நினைக்கணும் மனசுல. அவன் கீழே விழுந்துட்டு அவஸ்தப்படும் போது, பாத்தியா என்னை இடிச்சான், அவன் போய் வீழ்ந்துட்டான், மிக சந்தோஷமா இருக்கும். அப்போ அவங்க அதுதான் சொல்றாரு, இந்த பரிசேயரும் சதிசேயரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைய முழுமையா விட்டுருவாங்க. இந்த காதுல வாங்குவாங்க, மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, தவிர அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு பரிசேயர் சதிசேயர் மாதிரி நம்ம இருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பாவங்களை தேவன் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாரா? நம்ம யோசிக்க மாட்டோமா? ஒரு குஷ்டரோகிய மனம் திரும்பி வராங்க, நன்மையான நம்ம ஈவுகளை பெற்ற நம்ம ஏன் மனம் திரும்ப கூடாது? ஏன் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்க கூடாது? ஏன் நம்ம சந்தோஷமா வாழ முடியாது? ஒரே ஒரு விஷயம் தாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு தேவனிடத்துல போற நம்ம பெரிய பாவத்தை மறைச்சு தேவன்கிட்ட போவாதே போயிடும். முதலாவது பாவம் என்ன தெரியுங்க? சபைக்கு வாரத்தின் முதல் நாள்ல தேவனை தொழுது கொள்றது. அதை விட்டாலே அவன் என்ன பண்ணுவான், வாழ்க்கை எழுந்து போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல மிக பெரிதான ஒரு விஷயம் நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய சரீரம். இதை கொடுத்திருக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வரலன்னா என்னமா நம்ம வாழ்க்கை? என்னதான் நம்ம வாழ்றோம் பாரு. வாசிங்க, மார்க் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்க. இதெல்லாம் நிறைய உபதேசம் இந்த உடலில பலவீனமானவர், குஷ்டம் பிடித்தவர்களை தான் இன்னைக்கு நம்ம பாடமா பார்த்துட்டு இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். ஜன கூட்டத்தின் மித்தம் அவருக்குள் சமயமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திருப்பாக்கி திருவாக்குமான திமிர்வாதக்காரனை படுக்கையோடு இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். என்ன அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், நார்மலா நமக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 4 பேர் விசுவாசிச்சாங்க, இந்த மனிதனை இயேசு குணமாக்குவார். கூட்டிட்டு வருமா, முயற்சி செய்வோம். ஏன்னா எத்தனையோ பேர் பாவத்துல இருப்பாங்க. நம்ம வீட்லயே நம்ம அண்ணன் தம்பி இருப்பாங்க, நம்ம தாய் தகப்பன்
நம்மளுடைய உறவினர், நம்மளுடைய நண்பர் எப்படி இருப்பாங்க? விசுவாசம் இல்லாத, பாவத்திலையும் கஷ்டத்திலையும் நோயிலையும் இருப்பாங்க. இந்த 4 பேரை நாம இருப்போம். அவர்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல கொண்டு வருவோம். ஏன்னா அவங்க இங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஆத்ம ரட்சிப்பு அடையும். அதுதான் சொல்ற, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேர்க்கிடுமாற அவர் இருந்த வீட்டில் மேற்கூரை பிரித்து துருப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். நாம் இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையில அப்படியாப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்குது. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள்ல வாழ்ந்து இருக்கிற ஆத்துமாக்கள் இருக்கு. அவங்கள சபையில கொண்டு வந்து சத்தியத்தை கேட்டு அவங்க குடும்பம் ரட்சிப்படைந்து ஆசீர்வாதமா குடும்பம் இருக்கும்படி தேவனுக்கு முன்பாக நாமும் அந்த 4 பேரா இருப்போம். கடைசியா ஒரு 4 வசனம் வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்வோம். சரி, இத்தனை நேரம் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு குஷ்டரோகி அவன் போய் தேவனுடைய வார்த்தை கேட்டு குணமாயி தேவனுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு நீதியா நடுங்கிறான். ஆனா இப்ப பாக்குற விஷயம் எப்படி தெரியுங்களா? அவன் தேவனுக்கு நீதியா இருந்து அவனுக்கு நோய்கள் இருக்கு. ஆனா அவனை வந்து ஊருக்கு வெளியே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டாலும் அவனை சேர்க்கலனாலும் அவன் அந்த இடத்துல அவனுக்கு எந்த பலன் இல்லைனாலும் எந்த ஆசீர்வாதம் இல்லைனாலும் அவன் அந்த இடத்துக்கு நன்மைகளை செய்ய பார்க்கறான். ஒரு 4 பேர் இருக்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வசனம் நான் படிக்கும் போது. அவனை வந்து இப்போ நம்மள யோசிக்கிறாங்க, இந்த சபையில இருந்து ஒரு விஷயம், ஒரு உபதேசம், ஒரு சின்ன ஒரு குழு ஒரு சபையில இருந்து வெளியே தள்ளிட்டாங்க. நீ தேவையே இல்லை கிறிஸ்டியன் சபையில, ஏன்னா நீ இதுக்கு வாழாம், நீ வெளியே கடை, நீ வரவே கூடாது, வந்தா உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்ட்டு வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அவன் வந்து இந்த சபை மேல எப்படி இருக்குவான்? கோபமா இருப்பானா, அன்பா இருப்பானா? எங்கேயோ வாராட்டு தூக்கி போட்டாங்க. நான் எதுக்கு இந்த சபைக்கு போகட்டும்? ஆனா அவன் அந்த சபையில இருக்கிற மக்களை பார்க்கல, அவனை படிச்ச தேவனை பார்த்தான். என்னை வெளியே தூக்கி போட்டாலும் அந்த சபைக்கு செய்யற நன்மைகளை என்ன பண்ணியிருந்தான்? அவன் செய்ய ஆயத்தமானான். அப்படியாப்பட்ட மனிதரை பார்க்கலாங்களா? வாசிங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. இத்தனை நேரம் ஒரு பாடத்தை பார்த்தோம். குஷ்டரோகி குணமடைந்து தேவனிடத்துல வரும். நாமளும் அப்படியாப்பட்ட விசுவாசிகளா தேவனிடத்துல வரணும். ஆனா இந்த விசுவாசிகள் பாருங்க, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். பட்டணத்துக்குள்ளே போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அங்கே சாவோம், அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தால் சாவோம். ஆகையால் இப்பொழுது சிரியாருடைய ராணுவத்துக்கு போவோம், வாருங்கள். நாம் உயிரோடு வைத்திருக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறதுனாலும் சொல்லி சிரியானுடைய ராணுவத்துக்கு போகிறான். போதும். இந்த 4 பேரு அந்த பெரிய பட்டணம், இவங்களுக்கு என்ன இருக்குதுங்களா? குஷ்டம், உடம்பு முழுக்க குஷ்டம், ரத்தம் ஒழுகுது, சீவு செதல். அந்த 4 பேரையும் வெளியே வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்குள்ள வந்து என்ன பண்ணிடுவாங்க? சாவடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க மேல என்ன இருக்கு? குஷ்டம் இருக்கு. அதனால வாசல், அந்த ஊருக்கு வெளியே ஒரு வாசல் கட்டுவாங்க. அந்த வாசலுக்கு வெளியே உட்கார வச்சிடுறாங்க. அவங்க மழையிலையும் வெயிலையும் பசிலையும் கொடுமையா சாவாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பட்டணத்தில் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. குஷ்டமா இருந்தா உள்ள விட மாட்டாங்க. முதல்ல உள்ள என்ன இருக்கு? பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. பஞ்சம் உண்டாயிருக்கிறது, நான் அங்கே போவாமல் நாம் இங்கே இருந்தாலும் சாவும். இங்கே இருந்தாலும் என்ன ஆயிடுவோம்? அவனுக்கு வழியே இல்லை.
எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. அப்ப அங்க போனாலும் சாவு, இங்க போனாலும் சாவு. இப்பொழுது சிரியாவுடைய ராணுவத்திற்கு போவோம், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொண்டாலும் சாகிறோம் என்று சொல்லி, இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஒரு சிரியா நாட்டுக்கு போவோம், அங்க ராணுவம் இருப்பாங்க, அவங்க எதுனா உணவு கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, போனா உயிர் வாழ்வோன்றது நம்பிக்கையே இல்லை. அப்போ செத்துருவோன்னு முடிவு, லாஸ்ட் எண்டு. இவங்க உயிர் ஜீரோல இருக்குது, எங்க போனாலும் மரணம் நிச்சயம். உடம்புல வியாதி வேற, பசி வேற, பட்டினி வேற. வாசிங்க 7வது வசனம் வாசிங்க. 8வது வசனம். இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களை, தங்கள் குதிகாலையும், தங்கள் கழுத்தைகளையும், தங்கள் பலவற்றையும் அவைகளை இருந்த பிரயாசமாய் விட்டு தங்கள் பிராணனை மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க பாருங்க, 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னிட்டு வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிங்களா? அங்க போகணும், சாவு நிச்சயம். போது அங்க போகணும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, நல்லா புசித்து குடித்து வாசிங்க. அதிலிருந்து புசித்து குடித்து அதிலிருந்து வெளியேயும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து, இதுதான் முக்கியமான விஷயம். திரும்பி வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, கிடைச்சிச்சு. ஏன்னா அவங்க வாழ்க்கை ஜீரோல இருந்தது, அவங்க மரணம் பள்ளத்தாக்குல விழுந்துட்டாங்க, இனி அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. அவங்க முடிஞ்சது வாழ்க்கை போதும் அவங்களுக்கு தேவன் பாருங்க, குஷ்டரோகமா இருந்தாலும் யாரு போஷிக்கிறதுங்க? பிதாவாகிய தேவன் போஷிக்கிறார். அப்ப அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சு அவங்க எப்படி இருந்தாங்க, நம்மள அங்கிருந்து தோர்த்திட்டாங்க. அங்க வந்து எனக்கு உணவு இல்லை, என்ன வாசலுக்கு வெளியே உட்கார வச்சாங்க, மடியில நனைஞ்சோம், வெயில நம்ம காஞ்சோம், தண்ணி இல்லை, உடம்பெல்லாம் நோய், இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும், நமக்கு எல்லாமே கிடைச்சதுப்பா அப்படின்னு அந்த ஒரு கிறிஸ்தவன் நினைக்காம அவங்க நினைக்கிற விஷயம் பாருங்க. வாசனை தொடர்ந்து ஒலித்து வைத்து திரும்பி வந்து கூட இருந்ததனால் பிரவேசித்து அதிலிருந்து அப்படி எடுத்துக்கொண்டு போய் ஒலித்து வைத்து 9வது வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை பார்த்து நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, நாம் செய்கிறது என்ன இல்ல நியாயம் இல்லை. இப்ப அவங்களுக்கு தேவன் கொடுத்துட்டாரு, இப்ப எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில நல்ல வேலையை கொடுத்துட்டாரு, நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு உலக வாழ்க்கையை வாழ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா இதை நான் மட்டும் அனுபவிக்காம, இந்த தேவனை ஆசீர்வதிச்சார் தெரியுங்களா, அது நான் மட்டும் அனுபவிக்காம அங்க சுவாசிங்க, நியாயமில்லை. இந்த நற்செய்தியை அறிவிக்கும் நாம் மௌனமாய் இருந்து போனது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமக்கும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிக்க போவோம், வாருங்கள் என்றார். சூப்பர், முடிஞ்சது, அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கை ஜீரோல இருந்தது, மரணம் சூழ்ந்து கொண்டது, அவங்க எதுவுமே செய்ய முடியாது அடுத்த கட்டம். ஆனா தேவன் அவங்க எடுத்த முயற்சிக்கு, அந்த குஷ்டரோகத்துல அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி போகணும், அங்க கிடைக்குதா என்னன்னு தெரியாது, வாழ்க்கை நமக்கு அங்க இருக்குதா என்னன்னு தெரியாது, ஆனா நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க, போனாங்க. அவங்களுக்கு என்ன கிடைச்சது? உணவும், நல்ல தண்ணீரும்,
நல்லா பொண்ணும் வெள்ளியும் எல்லாமே கிடைச்சது. இத கிடைச்சு நான் ஒண்டி அனுபவிக்கணும்னு என்ன பண்ணாங்க? நியாயமா? இப்ப நாம எல்லாம் அந்த வாழ்க்கை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கிடைச்சிச்சு, நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறேன். இப்ப எனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் நினைக்கிறது நியாயம். எனக்கு ஒண்டி கிடைச்சத நான் ஒண்டி ஜபிச்சுட்டு என் குடும்பம் ஒண்டி மேல வரணும்னு நினைக்கிறது நியாயமா அப்படின்னு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றோம்? தேவனே, அவங்க என்ன யோசிக்கிறாங்க? நான் செஞ்சது நியாயம் இல்ல. அவங்க என்ன வெறுத்தாலும் தேவன் என்ன வெறுக்கல. மனுஷர் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை கைவிடல. என்ன பிள்ளைகள் கைவிட்டார்கள், என் நண்பர்கள் கைவிட்டார்கள், என்னுடைய தாய் தகப்பன் கைவிட்டார்கள், என்னுடைய மனைவி கைவிட்டார்கள், என்னுடைய கணவன் கைவிட்டார்கள். நான் உன்னை என்ன பண்றதில்ல, கைவிட மாட்டேன். அப்படிதான் தேவன் போஷித்தார். அப்ப அவங்க ஒண்ணு நினைச்சாங்க பாருங்க, நாம போய் நம்மள தொறுத்துன அந்த ஊர்ல இருந்து அந்த ராஜாக்கு இந்த நற்செய்திய சொல்லலாம். நான் சொல்றேன், இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்றேன். குஷ்டரோகியா இருந்த அவங்களே அவ்வளோ ஒரு பலத்தை கொண்டு, அவங்களுக்கு இன்னும் குஷ்டம் இருக்குதுங்க. அவங்க குஷ்டம் குணமடையல, அவங்க பசி தீர்ந்தது, தாகம் தீர்ந்தது. ஆனா அந்த குஷ்டத்துல என்ன யோசிக்கிறாங்க? நான் செஞ்சது நியாயம் இல்லை. நாம தான் அப்படிதான் யோசிக்கணும். ஒருவேளை எனக்கு குஷ்டம் வந்தா தேவன் செஞ்சது அநியாயம், தேவன் செஞ்சது நியாயமே இல்லை, பெரிய பழிய தூக்கி தேவன் மேல போகும். ஆனா அவங்க தேவனுக்காக, தேவன் செய்த நன்மைக்காக மறுபடியும் ஒடியாடுறாங்க. அந்த ராஜா கிட்ட போய் சொன்னதும் அந்த ராஜா குதிரையை அனுப்பி அங்கிருந்து அந்த உணவை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த நாட்டில் இருக்கிற பஞ்சமே தீர்ந்து. யாரால? அந்த 4 பேரு குஷ்டரோகியால அந்த நாட்டில் இருக்கிற பஞ்சமே தீர்ந்து. அந்த நாட்டை விட்டு வெளியே தோர்த்த அந்த 4 பேர் தான் அந்த நாட்டுக்கு என்ன பண்றாங்க? உயிர் கொடுக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இங்க இருக்கிற கிறிஸ்துவின் சபையில 4 பேர் இருந்தாலும் உண்மையா இருக்கும். நாம பெற்ற ஆசீர்வாதத்தை அநேகர்களுக்கு சொல்லுவோம். இந்த நற்செய்திய நல்ல சரீரத்தோடு இருக்கிற நாம மற்றவங்களுக்கு சொல்ல எந்த தயக்கமும் வேண்டாம். அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும். யோசிச்சு பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன ஸ்டோரி தான். ஒரு மனிதன் 1 மாசம் சாப்பிடல, அவனுக்கு உணவு கிடைக்கல. ஒரு பெரியவர் வந்து ஒரு டோக்கன் கொடுக்கிறாரு, 10 கிலோமீட்டர் இருக்கு, நீ தள்ளி போய் வாங்கிக்க. அவன் என்ன பண்றாங்க? அந்த கஷ்டத்தையும் பார்த்து, அந்த பொறுமையை, அவனுடைய கொடுமையை பார்த்து அவன் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் போறாங்க. அங்க கொஞ்சம் உணவு கிடைச்சாலும் என்னங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தா நீ இந்த மரத்தை பிடுங்கி கடலில விடுன்னு சொன்னா அவன் விடும். அந்த கொஞ்சம் உணவுக்காக அந்த நன்றி விசுவாசத்தை தேவனுக்கு காட்டணும். நம்மளுக்கு இவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தோம், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தோம், 3 வேளை உணவு கிடைக்குது, இருக்க வீடு கிடைச்சிருக்கு, நம்ம செய்யற வேலை கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு குடும்பம், பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம விசுவாசத்தை எப்படி காட்டும்? நம்ம மேல இருக்கிற தேவனுடைய கிருபை எல்லாருக்கும் வரணும்னு நினைக்கிறதா மிக முக்கியமான ஒரு மனம். அந்த மனம் எல்லாருக்கும் வேண்டும் என்று தேவனிடத்துல ஜெபிப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வழி நடத்தும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். சகோதரிகளே, நேரத்தில் அருமையான மெசேஜை நம்ம சகோதரர் கொடுத்ததுக்காக நன்றி. 10 குஷ்டரோகிகளை நம்ம பார்த்தோம். அந்த 10 குஷ்டரோகிகளே ஒருவர் மாத்திரம் வந்து தேவனிடத்தில் நன்றி செலுத்தினார். சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நன்றி செலுத்தும்படி உங்களை பணிவுரை கேட்டுக்கொள்கிறோம். நேரத்தில் வந்து நமது சகோதரன் வண்டியை வழிநடத்தும்படி நமது பிரவீன் பீட்டர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி சாங்கு பாடலை பாட நமது சாங்கு நான்
பாட்டு இது எல்லாமே கன்னடத்தில் மாற்றின்னு இருக்கிறேன். கொஞ்ச நாளில் நம்ம வேறு வேறு பாட்டுங்க பாடுவோம். நம்ம முதல் பாடின பாட்டு 186 பாடல் புத்தகத்திலே 186 சிலுவை சுமந்த இயேசு என்ற பாடலை நாம் பாடுவோம். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றது. நம்பி இயேசுவன் தேவா, நம்பி இயேசுவன் தேவா. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே. காணானிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தரின் நண்பன் தேவா. காணானிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தரின் நண்பன் தேவா. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே ஆத்மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயம் ஆக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயம் ஆக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே தாகம் அடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வரும். தாகம் அடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவ
பார். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வந்தேவா, நம்பி இயேசு வந்தேவா. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே. தொடர்ந்து வழிநடத்தும்படி ராஜேந்திரை சபையின் சார்பாக பாடலை பாடின சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாக நன்றி செலுத்துகிறோம். இந்நேரத்தில் நம்முடைய சகோதரன் பிரவீன் பிரதர் வரும்படி அம்மினை வழிநடத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரின் பந்திக்காக நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கிடக்கும். மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 29 நாம் வாசிப்போம். இன்று முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமனதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படின்னா இது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கிட்ட இந்த அப்பமானது என் உடலாக திராட்சரசமாக்குவது என் ரத்தத்தினாக என்று இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கிட்ட சொல்லி கொண்டிருக்க நேரத்துல அவரு அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார். இந்த வசனத்துல கொஞ்சம் கவனிக்க வேணும். முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமனதையாக என்ன அர்த்தம்னா புதிய முறையாக உங்களிடத்தில் பிதாவின் ராஜ்யத்தை சபை எப்போ ஸ்தாபிக்கப்படுதோ அப்போ உங்களோட பிதாயம் புதிய முறையாக கலந்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பானம் பண்ணும் நாள் வரைக்கும் நான் பானம் பண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அத ஒரு என்ன சொல்லுகிறார் என்றால் பானம் பண்ண மாட்டேன் என்று இங்க குறித்து சொல்கிறார். அது எப்போனாக்கா அவர் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் டோட்டலா 53 நாள் கழிச்சு பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் வலது பக்கத்துல உட்காரும் போது இது நடந்துச்சு. 53 நாள் அந்த 53 நாள் என்ன நடந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து செத்து 3ஆம் நாள்ல உயிர் தெரிந்தார். அந்த உயிர் தெரிந்து 40 நாள் அப்போஸ்தலர்கள் கூட வாசம் பண்ண பிறகு அந்த 10 நாள் இன்னொரு 10 நாள் வாசம் பண்ணி அந்த 40வது நாள்ல அவரு மேகமாய் பிதாவின் இடத்துல போய் வலது பக்கம் உட்கார்ந்துட்டார். 10 நாள் கழிந்து அப்போ பாருங்க 10 நாள் கழிந்து அந்த பேதுரு சொன்ன அந்த பிரசங்கி இதுல சேர்த்து 3000 ஜனங்க அந்த இடத்துல சேர்த்து பண்றாங்க அந்த ஜபத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து புதிதாக அந்த இடத்துல மத்தியில வாசம் பண்ணார். இதே போல இந்த காலகட்டத்திலையும் அப்படித்தான் 2-3 பேர் இருக்கிற இடத்துல அங்க நான் வாசம் பண்ணுவேன் என்று வேதம்ல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நாம இங்க ஒரு கொரிந்தியர் இன்னொரு வசனத்தை நம்ம கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 26. ஆகையிலே நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இதை பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம்
கர்த்தர் வரும் பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. இப்போ இதுல என்ன சொல்லுதுன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தை அடைஞ்சு மேல போய் பிதாவின் இடத்துல இருக்கார். அவர் இரண்டாம் வருகை, அவர் வரும்போது வரைக்கும் நம்ம இந்த அவரை நினைவாக, அவர் அந்த மரணத்தை நினைவு வைத்துக் கொண்டு இந்த அப்பத்தை திராட்சை ரசத்தை நாம பகிர்ந்து கொண்டோம். இது வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது. இது நம்ம ஏதோ தானாம பகராம அவருடைய நினைவாக இருக்கணும்னு இதை தெளிவாக நம்மளுக்கு புரிந்து சொல்கிறது. அந்த ஆவிக்குரிய விஷயத்திலும் இதுவும் முக்கியமானது. இதை நாம தவிர்த்தாலும் நம்மளுக்கு அந்த பரலோக ராஜ்யம் இல்லை என்று நம்ம நினைவு கொள்ள வேண்டும். இப்போதாக நம்ம அப்பத்துக்குள்ள கடந்து செல்வோம். அப்பத்துக்காக ஒரு ஜபத்தை கொடுக்கும்படி ஒரு சகோதரி சபை சார்பாக அழைக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே, உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாங்கள் உணர்ந்தோம். அவர் சிலுவையில அடைக்கப்படுறதுக்கு முன்பாக அவர் பட்ட பாடுகளில் தகப்பனே, அவர் சரீரத்தை சாட்டையால் அடித்தார்கள், அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அந்த மாம்சத்துக்கு மாதிரியா வைத்திருக்கிற அப்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்பத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23-24 நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுத்த அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்களும் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். திராட்சை ரசத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். திராட்சை ரசத்துக்காக ஒரு ஜபத்தை ஜபிக்கும்படி சபையின் சகோதரர் வின்சென்ட் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். சபை கூடி வந்து உங்களுடைய கட்டளை கீழ்பட நாங்கள் அரசிருக்கிறோம். இதோ உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்து இதை நாங்கள் நினைவு கூறும்படியாக நீர் அன்று சாட்டையில் அடிக்கப்பட்ட எங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீர். உங்களுடைய திராட்சை ரசத்தை இது மூலியமாக நினைவு கூர்ந்து உங்களுடைய பாவங்களுக்கு அதை மன்னிக்கப்பட்டதாக நீ கொடுத்த பாவ மன்னிப்புக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினானது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்பொழுதாக நாம் காணிக்கைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஐந்து ஆவிக்குரிய விஷயத்திலும் காணிக்கையும் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஒரு சபை கொடுக்குறோம் ஏதோ ஒரு இதுவாக நம்ம நினைக்காம, இது சபையின் வளர்ச்சிக்காக நம்ம நினைச்சு இதில் பங்கு பெறுவோம்.
காணிக்கைக்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனம். இதுல என்ன சொல்லுதுன்னா, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதை நியமித்தபடி கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதன் பிறகு நாம் இதில் பங்கு பெறுவோம். நாம் காணிக்கைக்காக ஜெபிப்போம். மகா கிருபை உள்ள எங்கள் பரமபிதாவே, இதை நீங்க கொடுத்த இந்த தரத்தை காணிக்கையை ஆசீர்வதிங்கப்பா. இதை நாங்கள் ஏதோ தானமா உங்களுக்கு கொடுக்காம இந்த சபையின் வளர்ச்சிக்காக இன்னும் நம்ம இந்த சபையை இங்கேயும் இல்லாம இன்னும் வேற வேற ஊர்களுக்கு போய் இது பருகி உண்மை எது போய் எதுன்னு எல்லாருக்கும் தெரிவித்து மற்ற ஆத்மார்களெல்லாம் இந்த சபைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேவனே. அவர் அறியாம இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் அறியாம அவரோட வழிபாடுகளை போய் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த வசனத்தை அவங்களுக்கு போதித்து நாம் அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களையும் மனமாற்றி எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கு தெரிவித்து அவங்களோட ஆத்மாவை காத்து பரலோகத்துக்கு எடுத்து போட வேண்டும் என்று இந்த காணிக்கையை கொடுத்து இன்னும் சபையை வளர்ச்சி அடைந்து இதை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஆசீர்வாதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த இயேசு கிறிஸ்து வழியாக நான் கேட்கிறேன். என்னோட பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து வழிநடத்தும்படி சர்வராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். அங்கே வழிநடத்த சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் வாழ்த்துகிறோம். இந்த அறிவான நேரத்தில் நமது ஊழியக்காராகிய ஜோசப்பினை வந்து வழிநடத்தப்படி கேட்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்குவார். ஏன்னா இது ஜூன் மாசம் கடைசி வாரமா இருக்குது. வர மாசம் முதல் வாரம். இப்படியாப்பட்ட ஒரு நாளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்தோம், கேட்க வார்த்தைகள் அந்த 10 பேர்ல ஒரு ஆளா நம்ம இருப்போம். அந்த 10 குஷ்டரோகில 9 பேர் குணமாகி தேவனை விட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன் தேவனிடத்துல வரணும். இந்த கிறிஸ்துவின் சபை அப்படிதான். இந்த நாளிலும் வாரத்தின் முதல் நாளா இருக்கிறது. நம்ம ஆராதனையின் நேரம் காலை 9 மணி தொடங்கி 10:30 வரைக்கும் நடைபெறுகிறது. அதற்காக அனைவரும் வாங்க, வராதவங்களையும் அழித்து வாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை நம்மகிட்ட இருக்கணும். நாம மட்டும் ரட்சிப்பு பெற்றா பத்தாது, நம்ம குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எழுந்து நின்று ஜபத்திட்ட கடந்து செல்லும். நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதிலே அப்பா எங்களுக்கு உயிர் வாழ ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து தகப்பனே எங்களுக்கு உண்ண இந்த வாய்களையும் தகப்பனே பார்க்க கண்களையும் தகப்பனே சரீரத்தில் இருக்கிற ஒரு அங்கங்களையும் ஆசீர்வதிச்சீரே அப்பா. உனக்கு நன்றி தகப்பனே. எத்தனையோ நாட்கள் உலகத்தின் வழிபாடுகள் இருந்தும், ஆனால் சபைக்குள்ள வந்து சத்தியத்தை அறிந்தும் நம்முடைய வார்த்தை விட்டு போகாத நம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா. அதற்காக முதலாவது உனக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. பிதாவே, வாரத்தின் முதல் நாளிலே உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி தகப்பனே. இதோ வேதத்துல காண்கிறோம், 10 பேருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்களை சுத்தமாக்கினார், அவர்களை பரிசுத்தமாக்கி தகப்பனே அவர்கள் வரும்படி விரும்பினார். ஆனால் அதில் ஒருவர் மட்டும் திரும்பி வந்தார். அப்படியாக அந்த ஒரு மனிதனாக
நாம ஒரே சபையாக, கிறிஸ்துவின் சபையாக உம்மிடத்தில் வரும்படி எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினீரே அப்பா, அதற்காக உனக்கு நன்றி தகப்பனே. உலகத்தில் எத்தனையோ பேர் கை இல்லாமல், கண் இல்லாமல், கால் இல்லாமல், உணவில்லாமல், உடை இல்லாமல், இருக்க வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டங்கள் பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவர்கள் மத்தியிலும் எங்களை எல்லாவற்றிலும் புசிக்கவும், இருக்க வீடும், உடுக்க உடையும் கொடுத்து, இதோ எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிச்சியே தகப்பனே. இந்த ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கவும், எத்தனை பேர் சரீரத்தில் மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குஷ்டம் பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு உடைய வார்த்தை சொல்லி குணமாக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் இந்த சிறு சபையாக இந்த ஆராதனை நிறைவேற்றணும் தகப்பனே. இதோ இந்த ஜபத்தையும் பாடலையும் உம்முடைய செய்தியும் உம்முடைய குமாரன் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீங்க பரிபூர்ணமாக ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கின்ற இதோ அந்த சிறு குழந்தையை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய இரக்கம் இருந்து அவர் வரும்போற நாளிலே உம்முடைய சத்தியத்துக்குள்ள நிலைத்து இருக்கும்படி, அவர் பெற்றோர்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரும்படி தகப்பனே, இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படி அந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. அது மேலும் மேலும் உயர்ந்து தகப்பனே உம்மை உயர்த்தி உலகமெங்கும் பார்க்கும்படி அநேக சகோதரர்களுக்கு உபதேசிக்கவும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க தகப்பனே. எல்லாவற்றிலும் உம்முடைய கையில் அந்த குழந்தையை ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா தகப்பனே. இதோ இந்த சபையை ஆரம்பம் முதல் முடிவரை நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மை விட்டு பிரிந்தாலும் உம்முடைய நேசக்கரம் எப்போது எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமாய் இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக்கப்படுவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணுவோம். கேக்கு